A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Metri Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. Yes, today I have a wonderful, thrilling, and suspense lesson written by. Actually, this was an episode taken from the famous detective stories, the Sherlock Holmes. Here is the episode name is The Adventure of the Dying Detective. This is given as The Dying Detective in our textbook, written by Arthur Conan Doyle. This is a wonderful detective story written by the famous Sir Arthur Conan Doyle. You see, this is the title, The Dying Detective. You see, this is one of the episodes of The Adventures of Sherlock Holmes, a famous detective character, Sherlock Holmes. The lesson is an episode. Yes, let me go to the lesson and see what happens inside. The Unit 7 prose, The Dying Detective, written by Arthur Conan Doyle. The detective Sherlock Holmes was seriously ill. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ரொம்ப துத்துப்பறியும் நாவலான அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம் அப்படின்ற ஒரு நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது ஒரு எபிசோடு தான், ஒரு பகுதி தான் நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. பேர் பார்த்திங்கன்னா த டையிங் டிடெக்டிவ். அதை எழுதினது ஆர்த்தர் கனான் டாயில் அப்படின்றவங்க. இது ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த துப்பறிவாளர்கள் பற்றிய கதையை தான், அதில் ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸு. இப்போது அவரோட அந்த அட்வென்ச்சர்ஸ்லேருந்து ஒன்று மட்டும் நம்மளுக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தி டிடெக்டிவ் அப்படின்னா துப்பறிவாளன் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிடெக்டிவ் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மக்களாக போய் கண்டுபிடிக்கிறது தான் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன் தமிழ் துப்பறிவாளன். யூ சி தி டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ், அந்த ஃபேமஸான கேரக்டர் தான் யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். இப்போ எப்படி இருக்கார்? வாஸ் சீரியஸ்லி இல். இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக உடம்பு முடியாமல் இருக்கார். ஆக்சுவலாக பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு சே, அதாவது டிடெக்டிவ் அப்படின்னாங்கப்பா, தே டுக் எனி ரிஸ்க் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் அண்ட் they can go to the any level to find out the truth. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அவங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கதையில் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்கிற மாதிரி வருது, ரொம்ப சீரியஸாக உடம்பு முடியாமல் இருக்கார். ஒரு டிடெக்டிவ் இப்போது உடம்பு முடியாமல் இருக்கார், சீரியஸ்லி இல். He wanted to meet his assistant Watson. அப்படி உடம்பு முடியாமல் படுத்திருக்கிற அந்த டைமில் தன்னோட அசிஸ்டண்ட் வாட்ஸனை பார்க்கணுன்னு இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. He asks his landlady to get him. இங்கே லேண்ட்லேடி அப்படின்னா அவர் குடியிருக்கிற அந்த இடத்தோட சொந்தக்காரங்க, which means owner. She wanted the owner to get him. உடனே தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வர சொல்லி தன்னோட லேண்ட்லேடி கிட்ட, ஓனர்கிட்ட, நிலக்கிழத்தி, லேண்ட்லேடி மீன்ஸ் நிலக்கிழத்தி, அதாவது அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, போய் வாட்ஸனை கூட்டிகிட்டு வர முடியுமான்ட்டு. வாட்ஸன் வாஸ் சர்ப்ரைஸ் டு see the condition of his master. வாட்ஸனுக்கு வந்து உடனே அந்த லேண்ட்லேடியும் போய் வாட்ஸனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்குற வாட்ஸன் நம்ம ஷெர்லாக்கோட கண்டிஷனை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு. ஏன் இப்படி ஆச்சுன்னு தன்னோட மாஸ்டருக்கு அப்படின்றது. வாஸ் வாட்ஸன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர். வந்திருக்கிற வாட்ஸன் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸை, அதாவது தன்னோட மாஸ்டரை அவர் காப்பாற்றினாரா இல்லையா. வெதர் வாட்ஸன் சேவ்டு ஹிஸ் மாஸ்டர். Read on to know more about the underlying story behind Sherlock Holmes' sickness. Yes, if we go to the story, you can understand whether Sherlock Holmes was really ill and whether Watson saved him or not. உண்மையாகவே ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு என்னாச்சு, ஏன் உடம்பு, ஒரு ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் இப்படி உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறாரு, வாட் வாஸ் த ரீசன். அப்புறம் நம்ம வாட்சன் வந்து இவரை பார்க்க வந்தார், அவரை காப்பாற்றினாரா இல்லையான்றது ஸ்டோரிக்குள்ளே போனால் நமக்கு தெரியும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் மை ப்ளஷர் டு கோ டு தி ஸ்டோரி and follow me. மிஸ்டர் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடியோட பேர் தான் மிஸ்ஸஸ் ஹட்சன். கேம் டு மீ அண்ட் செட். என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாங்க. இப்போ இந்த கதை யார் சொல்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, வாட்ஸன் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்னோட மாஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி மிஸ்ஸஸ் ஹட்சன் என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க. கேம் டு மீ அண்ட் செட் மிஸ்டர் ஹோம் இஸ் டையிங். என்ன ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப சீரியஸாக படுத்திருக்காங்க. டையிங் அதாவது சாகிற கண்டிஷனில் இருக்காங்க.
அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட்லேடி என்கிட்ட சொன்னாங்க. த நேம் ஆஃப் த லேண்ட்லேடி இஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன், த அசிஸ்டன்ட் மிஸ்டர் வாட்சன் அண்ட் த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ். மிஸ்டர் வாட்சன், for 3 days he has been sinking and I doubt if he will last another day. For 3 days 3 நாளாக he has been sinking. Sinking means going dull. ரொம்ப டல்லாகிட்டு இருக்கிறாரு 3 நாளாக. அண்ட் ஐ டவுட் இஃப் ஹீ வில் லாஸ்ட் அனதர் டே. இன்னொரு நாள் தாங்குமா என்னன்னு தெரியல. ஹீ வுட் நாட் லெட் மீ கெட் எ டாக்டர். ஆனால் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, நான் போய் டாக்டர் கூட்டிகிட்டு வரேன்னாலும் என்ன போக வேணாம் அப்படிங்கிறாரு. ஐ டோல்டு ஹிம் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட் எனி மோர் அண்ட் வுட் கெட் எ டாக்டர். நான் நிறைய டைம் சொன்னேன், சார் உங்களை இப்படி பார்க்குறது எனக்கு படிக்கலை, எனக்கு இப்போ என்னால் பொறுக்க முடியலை, நான் போய் ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வரேனா அப்படின்னு சொன்னால் ஷெர்லாக் வேணான்னு சொல்கிறாரு. ஹீ ரிப்ளைடு, லெட் இட் பி வாட்சன் தென். முதல்ல நீங்கள் போய் வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால தான் நான் ஓடோடி உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ ரீட் இட் ஒன்ஸ் அகெயின், தென் ஒன்லி யூ கேன் கெட் த இன்ட்ரடக்ஷன். Mrs. Hudson, the landlady of Sherlock Holmes, came to me and said, Mr. Holmes is dying. Mr. Watson, for 3 days he has been sinking and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, let it be Watson then. உடனே வாட்சனை மட்டும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவங்க பார்க்குறதுக்கு வந்தேன். ஐ வாஸ் ஹாரிஃபைட் ஃபார் ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். ஐ வாஸ் ஹாரிஃபைட்னா ரொம்ப பயமாயிருச்சு. ஃபியர்டு, யார் ரொம்ப பயமாயிருச்சு? நம்ம வாட்சனுக்கு. ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்து நான் கேட்டதே கிடையாது. ஐ ரஸ்டு ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். This is an important line, may be asked in the preposition or grammar. One more question. I rushed for my hat and coat. உடனே கோட் ஹேட் எல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக நான் போனேன். As we drove back, I asked her about the details. As we drove back, நாங்கள் திரும்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு போகிற வழியில் I enquired about மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி நான் நிறையா கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்றது. There is little I can tell you, sir. ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் மட்டும்தான் சார் அப்படின்றாங்க மிஸ்ஸஸ் ஹட்சன். He has been working on a case down at ரோதர்ஹைத்ன்றது ஒரு பிளேஸ். பார்த்திங்கன்னா இந்த ரோதர்ஹைத் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு கேஸ் ஒன்றுக்காக அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நியர் த ரிவர் அண்ட் ஹேஸ் brought திஸ் இல்னஸ் பேக் வித் ஹிம். அந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோதரைன் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தார். திரும்பி வரும்போது உடம்பு முடியாமல் தான் வந்தார். He took to bed on Wednesday afternoon. அப்படி வந்தவர் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் படுக்கிறதுக்கு போனார். அண்ட் ஹஸ் நெவர் மூவ்டு சின்ஸ். அதிலிருந்து மனுஷன் அந்த படுக்கையை விட்டு நகரவே இல்லை. ஃபார் 3 days neither food nor drink has passed his lips. 3 நாளாக தண்ணி சாப்பாடு எதுவுமே அவர் சாப்பிடலை. வை டிட் யூ நாட் கால் ஏ டாக்டர், ஐ ஆஸ்க்டு. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கக்கூடாது? ஹீ வுட்ன்ட் ஹேவ் இட் சார், ஐ டிடன்ட் டேர் டு டிஸ்ஒபே ஹிம். ஹீ வுட்ன்ட் ஹேவ் இட் சார். இந்த டாக்டர் கூட்டிகிட்டு வரதுக்கு என்னை விட மாட்டேங்கிறாரு வாட்சன். அதை ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஹட்சனை போய் டாக்டர் கூட்டிகிட்டு வரதுக்கு விட மாட்டேங்கிறாரு. ஐ காண்ட் டிஸ்ஒபே ஹிம். அவர் சொன்னதை என்னால் ஒபே பண்ணாமல் இருக்க முடியல. அதனால் நான் அமைதியாக இருந்துட்டு உங்களை மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஐ கேம் டு bring back yours. He was indeed a sad sight. Indeed means really. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கார். In the dim light of a foggy November day. அந்த நவம்பர் மந்த்து. foggyனா நல்லா அந்த பனிப்பட்டிருந்த இந்த மாதத்தில் அவரை பார்க்க, அந்த டிம் லைட்டில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. The sick room was gloomy spot. But it was. The sick room was gloomy spot. அந்த ரூமே ரொம்ப டல்லாக இருக்குது. But it was the ground face staring from the bed that brought chill to my heart. The gaunt face அப்படின்றத பாருங்கள். லீன் ஃபேஸ், அப்படி முகம்லாம் சுருங்கி போச்சு. ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் brought chill to my heart. அப்படியே அந்த படுக்கையில் ரொம்ப சுருங்கி போன அந்த ஒரு முகத்தோடு அவரை பார்க்கும்போது என் மனசு அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு. ஹிஸ் ஐஸ் ஹேட் பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர். கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்கும் போல் இருக்குது. ஹிஸ் சீக் வேர் ஃப்ளஷ்டு. கண்ணம் அப்படியே செவந்து இருக்குது நல்லாவே. ஃப்ளஷ்டு மீன்ஸ் பிகம் ரெட். சீக் மீன்ஸ் கண்ணம். And his hand twitched all the time
he twitched all the time. His hand, தன்னோட கையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா without any sudden jerk, திடீர்னு அப்படி கையெல்லாம் வெட்டி இழுக்குது. வித்தவுட் சடன் jerk, கை அப்படி திடீர்னு அப்படி வெட்டி இழுக்குது. he lay listless without any movement. அதாவது பாருங்கள், twitched அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, you see the meaning of the word twitched, give short sudden jerk movements. கை அப்படி திடீர்னு இழுக்குது. and became listless, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே அமைதியாக கிடக்கிறாரு. பார்க்குறதுக்கே எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நேரேட் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் ஹட்சன். ஷெர்லாக் ஹோம்ஸோட நிலை என்ன அப்படின்றத வாட்சனுக்கு வர வழியிலேயே மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. மை டியர் ஃபெல்லோ, ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். உடனே நான் காரை விட்டு இறங்கிட்டு நேராக நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற அந்த பெட்டுக்கு நான் போனேன். யார்? நான் வாட்சன். மை டியர் ஃபெல்லோ, ஐயோ சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஸ்டாண்ட் ரைட் பேக், ஹி கிரைடு. தள்ளி நில்லு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. யார்? ஷெர்லாக் ஹோம்ஸ். பட் வை? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஏன் சார் நீங்கள் ஏன் இப்படி படுத்துருக்கீங்க? ஐ கேம் ஹியர் ஃபார் ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஏன் என்னை தள்ளி போக சொல்கிறீங்க அப்படின்றது. செர்டைன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். ஓன் சேக் மீன்ஸ் ஃபார் யுவர் ஓன் பெனிஃபிட். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். வாட்சன், என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிறாரு. ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. என்னோட நல்லதுக்கா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு எனக்கு நல்லது சொல்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. திஸ் ஆல்சோ an important question and asked on the topic of a preposition. I know what is the matter with me. எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. சுமத்ராவுக்கு நான் போயிருந்தப்போ அங்கிருந்து வந்த ஒரு அட்டாக்கான ஒரு டிசீஸ் தான் எனக்கு அட்டாக் ஆகிருக்கு. ஐ நோ மை கண்டிஷன் வெரி வெல். எனக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் அ டெட்லி அண்ட் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ் அப்படின்னா பாருங்கப்பா, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை டைரக்ட் கான்டாக்ட். ஒருத்தர் இன்னொருத்தர் தொடர்றதன் மூலிமா பரவக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நோய் எது எனக்கு வந்திருக்கிறது. ஐ நோ வாட்சன், தட்ஸ் இட் பை டச். என்னை தொட்டால் கூட உங்களுக்கு அது ஒட்டிக்கும். அதனால் என்னை விட்டு தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாரு. வாட்சனை வர சொன்னார், ஆனால் பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாரு. என்ன நடந்தது? எப்படி அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு அந்த சுமத்ராவிலேருந்து அந்த டிசீஸ் வந்தது? குட் ஹெவன்ஸ், அட கடவுளே, டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் நின்றோம்னா? ஐ செட் அட்வான்சிங் டுவார்ட்ஸ் ஹிம். இன்னும் நான் பக்கத்தில் போனேன். நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட நான் பக்கம் போனேன். இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் talk. If you don't, you must leave the room, said my master. உடனே அதுக்கு மாஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட என்ன சொல்கிறாரு? இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர், அங்கேயே நின்னா உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இஃப் யூ டோன்ட் obey my words, you must leave the room. நான் அங்கே கொஞ்சம் என்னை விட்டு தள்ளி நின்று உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். என் பக்கத்தில் வரணும்னு நினச்சா நீ இப்போயே அந்த ரூமை விட்டு நீ போயிடலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். மாஸ்டர் சொல்கிறது அவரால் தட்ட முடியல. ஏன் டாக்டரையும் வர வேணான்னு சொல்லியிருக்காரு, வாட்சனை வர சொல்லியிருக்காரு? என்ன ரீசன்? ஐ ஹவ் ஆல்வேஸ் given into Holmes' wishes. I have given into, this is an important phrasal verb which means obeyed. I always obeyed Sherlock Holmes' wishes. Sherlock Holmes என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் ஒபே பண்ணிவிட்டு அவரை விட்டு தள்ளி நின்னேன். பட் my feelings as a doctor were aroused. Is he an important hint? Mr. Watson is basically a doctor. ஆனால் ஒரு என்னோட மாஸ்டர் சொல்கிறதுக்காக நான் அவரை விட்டு தள்ளி நின்னேன். ஆனால் அவரோட பேத்தட்டிக் கண்டிஷனை பார்க்கும்போது ஆஸ் அ டாக்டராக என்னால் பொறுக்க முடியல. என் மனசு அப்படி கொதிக்குது. ஐ வாஸ் அட்லீஸ்ட் ஹிஸ் மாஸ்டர் இன் திஸ் சிக் ரூம். அட்லீஸ்ட் இந்த ரூம்லையாவது அவருக்கு நான் ஒரு டாக்டராக இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிஸ்டர் வாட்சன் நினைக்கிறாரு. ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. என்ன ரீசன்? ஹோம்ஸ், ஐ சேட், you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you. இப்போ பேசுகிறாரு பாருங்கள், ஆஸ் அ மாஸ்டராக இல்லாமல் ஆஸ் அ டாக்டராக பேசுகிறாரு மிஸ்டர் ஹட்சன். சார், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்களாகவே இல்லை. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களோட பாடி என்ன கண்டிஷன் இருக்குது, எப்படி அந்த டிசீஸ் என்னாச்சு, என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு நான் உங்களை அட்லீஸ்ட் நான் ட்ரீட் பண்ணுறேனே ஆஸ் எ டாக்டரா அப்படின்னு நம்ம வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கும் நோ சொல்லிடுறாரு நம்ம ஷெர்லாக்கு. லெட் மீ ரீட் இட். ஹோம்ஸ், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப். நீங்களாகவே இல்லை. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸு, உங்களோட பாடி கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம மிஸ்டர் வாட்சன்.
if I am to have it டாக்டர். இப்போது என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், அந்த சிம்டம்ஸ் ஆஸ் அ டாக்டரை நான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அது கேட்குறாரு. அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம கதையில் வர மெயின் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸு. அவர் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ். 3 days ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். அவர் லேண்ட் ஓனர், அவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டோட ஓனர் தான் மிஸ்ஸஸ் ஹட்சன். உடனே மிஸ்ஸஸ் ஹட்சன் என்ன பண்ணுறாங்க, உடனே போய் வாட்சன், மிஸ்டர் வாட்சன், நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் வாட்சனை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. வாட்சனும் வர்றாங்க. ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹோம்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி தெரியல. மிஸ்டர் வாட்சன் பார்த்திங்கன்னா அவரும் பேசிக்கலாக ஒரு டாக்டர் தான். இப்போது இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இப்படி போயிட்டுருக்கு. எப்படி அந்த ஷெர்லாக்குக்கு உடம்பு முடியாமல் போச்சு, ஏன் டாக்டர் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு, என்ன நடக்க போகுது. லெட் மீ explain the remaining in the following classes. I conclude the session with this. Yes students, I hope you better understood. Thank you. We will see in the following classes. Thank you students. Thank you for your kind support.